நார்த் இந்தியா பக்கம் போனீங்கன்னா கோஹ்லாப்பூர் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்கு. இந்த ஊர்ல யானைய காட்டுக்கு மாத்துறதுக்கு அத்தனை மக்கள் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அம்பானியவே பேன் பண்ணணும், எல்லாருமே ஏர்டெல் சிம்முக்கு மாறுங்க, ஜியோ சிம்மே வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு யானைக்காக போராடுறாங்க. அப்படி அந்த யானைக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு, எதுக்கு அம்பானி வரைக்கும் எதிர்க்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில இருந்து. கோஹ்லாப்பூர் அப்படிங்கிற இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்கு. இதுல 1997 சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி யானை வருது. அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தனால அந்த கோவில்லே அந்த யானை வளருது. அந்த யானைக்கு மகாதேவி அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும், கரெக்டா இப்ப 33 வயசு, இது வரைக்கும் கோவில்ல நின்னுக்கிட்டே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றது, அப்புறம் கோவில்ல இருக்கிற கடை வீதிகளில் போய் அந்த யானையை விட்டு பிச்சை எடுப்பாங்க பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி அது பிச்சைன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் அந்த கிஃப்டா காசு பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது பீட்டாவோட கவனத்துக்கு வந்துருச்சு. பீட்டா ஒரு தடவை இந்த வனவிலங்குகளோட நிலைமை என்ன அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கும் போது இந்த கோவில்ல இப்படி ஒரு யானை 33 வருஷமா கான்கிரீட் தரையில நின்னுகிட்டே இருக்கு. அதனால அதோட கால் எல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆகிருக்கு, நகமெல்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கு, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம இந்த யானை இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருக்கப்ப 2017 இருந்து 2015 இந்த சமயத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு சாமியார் அந்த கோவில்ல ரொம்ப முக்கிய வாய்ந்த ஒரு நபரா இருக்கிறாரு. அவரை மதம் பிடிச்சு இந்த யானை கொன்னுடுச்சு. ஆக்சுவலா அது குழந்தை, அது பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தனால யானை அப்படி பண்ணிருக்கும். சோ இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. இனிமே இந்த யானையை வச்சுக்கலாமா வேண்டாமா, யானைக்கு என்ன ஆச்சு, யானைக்கு மதம் முடிச்சிருச்சா இல்ல சாமி பிடிச்சிச்சா அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் தலையிட்டு குஜராத் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த யானைக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு அதிகமா இருக்கு, ஆனா அயன் ராடை வச்சு காது கிட்ட அடிக்கிறது, முன்னாடி போ பின்னாடி போன்னு டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு வழியா என்ன பண்ணிட்டாங்கன்னா யானைய வந்தாரா அப்படிங்கிற இந்த வைல்ட் லைஃப் பார்க்கு அமைச்சிடணும் அப்படின்றாங்க. இந்த வந்தாரா யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா அம்பானியோட ஒரு பார்க். சோ இந்த பார்க்கு பாத்தீங்கன்னா யானை அமுச்சு விட்டு 33 வருஷம் நின்றுச்சு இந்த யானை. இதுக்கப்புறம் வரப்போற இயர்ஸ்ல மிச்ச யானைகளோட சந்தோஷமா சேர்ந்து வாழட்டும், அதுக்குன்னு ஒண்ணு எல்லாமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. சோ 2 நாளைக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா மகாதேவி அப்படிங்கிற இந்த யானைய கோவில்ல இருந்து வெளியே அந்த ட்ரக் வழியா ஏத்தும் போது அந்த யானையும் சரி பக்கத்துல இருந்த பக்தர்களும் சரி எல்லாருமே அழுதாங்க. பக்தர்களுக்கு கடைசியா அந்த யானை ஆசீர்வாதம் பண்ண வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்கள் ட்ரெண்ட். நீங்க கேட்பீங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, யானை நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க பீட்டா இல்லாதது பொல்லாதெல்லாம் சொன்னாங்க. அது உண்மையா இல்லையான்னு ப்ரூஃப் வச்சிருந்தாங்களா இல்லையான்றது அடுத்த கதை. ஆனா இல்லாததெல்லாம் சொன்னாங்க நமக்கு தெரியல. அதே மாதிரி இங்கேயும் இல்லாததெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. 33 வருஷமா யானை நாங்க பாக்குறோமே, எங்களுக்கு தெரியாதா, நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல கவர்மெண்ட் ஆர்டர் யானையை வந்தாரக்கு போய் இப்ப அந்த காட்டுல விட்டுட்டாங்க. அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா யானைக்கு கால் சரியா போனோடனே கோவிலுக்கே எடுத்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நாங்க இனிமே ஜியோ சிம்மே யூஸ் பண்ண மாட்டோம், ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுவோம்னு மாறிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு பேட்டி கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு எங்க மகாதேவியை கொடுத்துருங்க, அது தெய்வத்தன்மை இருக்கிற ஒரு யானை, சோ அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சோ என்னதான் நல்லது கெட்டதுன்னு பார்த்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் எது உண்மை இல்லைன்னு. சோ இதுல பீட்டா வேற தலையிடுதுன்னா நமக்கு ஜல்லிக்கட்டு விஷயமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். சோ இந்த யானை ஸ்டோரி கேட்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.